உங்க 2 பேருக்குள்ள பயங்கர எக்ஸ்ட்ரீம் சண்டை வந்து ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் வேண்டாம் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல பிகினிங்ல வந்துச்சு. பிரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இல்ல, ஆமா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 3 வருஷம் 100% டிவோர்ஸ் பாருங்க. இந்த 3 வருஷம் இல்ல 4 வருஷம் எந்த விஷயம் நம்ம எத்தனையோடி சொல்லிட்டேன், ஆனாலும் இவரை மாத்திக்கவே மாட்டான். ஆஹா அந்த மாதிரி தான் எல்லாமே. தெரிஞ்சவங்க கிட்ட நம்பி ஏமாந்துருக்காரு, ரொம்ப க்ளோஸ்ங்க. தம்பி குடும்பத்தை பிரிச்சுக்க போல இருக்குப்பா. நிறைய எனக்கு தெரியாம நிறைய நடந்திருக்கு, எனக்கு தெரியாம நிறைய நடந்திருக்கு. 2 பேர்ல யாரு ஓவர் பொசசிவ் டக்கு டக்குன்னு காட்டணும். பயம். உங்களுக்கு என்ன விஷயம் பொசசிவ்? அதான் பயம். பயமா? கேக்குறது தப்பா நினைச்ச கூடாது. வீட்ல யாரு கொஞ்சம் ரொமான்டிக் 2 பேர்ல? ஏதோ பாத்துருக்காங்க பசங்க. யாரு வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா கடைசியா 2 பேரும் அடிச்சிருக்கா, கோவத்துல அடிச்சிருக்கா? பசங்களையா? பசங்க உங்க 2 பேரும். நீ காட்டுப்பா. யாரு? அம்மா தான். அம்மா என்னம்மா? நன்றி for what he is with me, sorry for what I am with him. சிம்பிள். சூப்பர் சிம்பிள். ஆனா இப்ப பாருங்க தலைவர் எவ்வளவு அழகா கவித்துவமா சொல்ல போறாரு. நான் சொல்றேன் சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுங்க சார். நன்றின்னா இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து நான் உன்னை வந்து அப்செட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ விஷயங்களை உன்னை அழ வச்சிருக்கேன். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாங்க. ஆனா நீ அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறதுக்கு சாரி. என்னன்னா ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில், நான் கூட அந்த நாளில் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட வரல, கூட இருக்க முடியல. வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் இன்னொரு நன்றி, இந்த மாதிரி அழகான 2 லட்டுகளை பற்றி. Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. Max Gold, cash for gold call 04445454545. Anand Baniyan, 60 வருட நம்பிக்கை. Anand Baniyans and Briefs. Grand Royal Tours, we make sweet memories. Presents Sanju Fans Festival, supported by Arabian Garden, a seafood restaurant. Milky Mist. Powered by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மிஸ்டர் கோல்ட், தரத்திலும் அளவிலும் நோ காம்ப்ரமைஸ். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். Finally. வணக்கம் மேம். வணக்கம். எதனால தெரியுமா நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களை பத்தி என்னென்ன சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்களை ஆசையா ஏதாச்சும் நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா பொண்டாட்டி நடுத்தெருவுல. என்னது நடுத்தெருவுல என்ன பண்ணுங்க? பொண்டாட்டி மட்டும் வரலனா நான் நடுத்தெருவுல நின்று இருப்பேன்னு சொன்னேன். அப்படி சொன்னாரு. ஏன்னா அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இது இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்றாங்க, இருந்தாலும் இவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் கேமரா முன்னாடி சொல்றாருன்னா that shows the love. நீங்க எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய தூணா நீங்க நின்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் என் பொண்டாட்டின்றாருங்க. தூணா உள்ள வந்து நரசிம்மர் மாதிரி நான் நினைக்கிறேன் காட்டியிருக்கேன். ஓகே ஸோ சூப்பர். ஸோ சஞ்சீவ் பிரதர் கிட்ட இருக்க நிறைய குவாலிட்டியை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் ஏன்னா இப்போ ரொம்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க எப்படி லவ் பண்ணீங்க என்ன ஆச்சுன்ற கதை, ஏன்னா நீங்க உங்க கதைகளை வந்து நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஆஃப்டர் மேரேஜ் வர சிக்கல்களை ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் இப்போ அதுல வந்து பிரச்சனைகள்ல இருப்பாங்க. ஸோ நீங்க 2 பேரும் ஒரு நிறைய விஷயம் ஒரு கோவப்படுவார்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஷார்ட் டெம்பர், அந்த கோவத்தை ஆரம்பத்துல நீங்க எப்படி பண்ணீங்க, இப்போ எப்படி மாறிட்டீங்க? ஆக்சுவலா அவர் ஷார்ட் டெம்பர்னா நான் அது டபுள் ஷார்ட் டெம்பர். நான் இப்படிதான் மேட்ச் பண்ணீங்க. இப்படிதான் மேட்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா முள்ளால் எடுக்கிறது இல்ல, முள்ள ஆணியால் எடுக்கிறது. எங்க அம்மா என்னை பத்தி சொல்லியிருப்பாங்களே நிறைய பெருமையா. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். பட் என்னதான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது பேசி சமாளிக்கிற ஒரு திறமை இருக்கு. பிளஸ் ஜென்ரலாவே ரொம்ப ஜென்யூனாவே ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அந்த விதத்துல ஐ வில் காம் டவுன். அண்ட் அவருக்கு என்ன எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியும். அண்ட் பண்ண தப்பே தான் திரும்ப பண்ணிட்டு இருப்பாரு. அதனால எனக்கு அது பழகி போச்சுன்னு தான். எந்த விஷயம் நம்ம எத்தனையோடி சொல்லிட்டேன், ஆனாலும் இவரை மாத்திக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கு. ஏதாச்சும் அந்த மாதிரி தான் எல்லாமே ஏதாச்சும்லாம் இல்லை, எல்லாமே ரிப்பீட்டடாக தான் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு தப்பை தான் மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஸோ ரீசன்ஸ் ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஷூட்டுக்கு லேட்டாக போகிறது கூட நான் வந்து நம்ம ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான். ஸோ அப்போ வந்து நான் மற்றவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நான் கண்ணாமினான்னு திட்டுவேன் அவரை. ஸோ அதனால லேட் இன்னும் பயங்கரமா நம்ம காலையில ஷூட்டிங்க்கு மத்தியானம் தான் போற மாதிரி நினைச்சு அப்படியெல்லாம் இல்ல. 15 நிமிஷம் லேட் 15 minutes லேட்டா போறது, நான் 15 minutes முன்னாடி போயிருக்கணும். நான் 15 மினிட்ஸ் லேட்டா போனாலும் கார் ஓட்டிட்டே இருக்கும்போது வித் மேக்கப் தான் போவேன். ஓகே சிக்னல்ல நின்னு மேக்கப் போட்டுருவேன். எங்க சிக்னல் நிக்குதோ அங்க நம்மளுக்கு என்ன பெரிய மேக்கப்லாம் கிடையாது, லேடிஸ் மாதிரியா. சோ அப்படியே போட்டுட்டு 2 சிக்னல் போதும் நம்மளுக்கு மேக்கப் போட்டுறது. சோ போய் இறங்கும் போதே 9:50 மேக்கப் சேம் திங் ஆக்சுவலா திருமதி செல்வம் போது நான் சொல்லி இவர் வந்து என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போது நான் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் குமரன் டைரக்டர் குமரன் அவருக்கு ஃபோன் பண்ணி இவரை பற்றி அவர்கிட்ட நான் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து திட்டுங்க, அவர் வந்தோன்னு திட்டுங்க, எடுக்காதீங்க, உடனே எடுக்காதீங்க அப்படின்லாம். அவர் அப்படியாம்மா சரிம்மான்ட்டு வச்சிட்டார். இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. பட் 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்காங்க என்னை பேசி. அந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த ஒர்க்கில் ரொம்ப ஜென்யூனாக இருப்பார். ஸோ இன்னொரு விஷயம் எனக்கும் அவரை பற்றி அது ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஒர்க் எனி டைம் ரொம்ப ஜென்யூனாக பண்ணுவார், ரொம்ப பிடிச்சி பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே மாறிடும், என் கோவம்லாம் மாறிடும். முன்னாடி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு 6 மாதம் பேசிக்கல, ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் எங்களுக்குள்ள. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. திரும்ப எப்படி நீங்கள் சேர்ந்தீங்கன்னு கேட்டபோது திடீர்னு ஒரு நாள் வந்தார், வந்து கட்டி பிடிச்சி ஓகே சாரிலாம் கேட்டார், நாங்கள் சேர்ந்துட்டோம். அப்படி மாமியார் அவங்ககிட்டே ஒரு 6 மாசம்லாம் பேசுறாங்கன்னா அப்பப்போ உங்களுக்குள்ள இருந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் இது சண்டை ஆக்சுவலி கிக்கி கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இன் பிட்வீன் ஷார்ட்ஸ் போய் லவ் பண்ற டைம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும்ங்க அவர் ஷூட்ல இருக்காரு இருக்காருன்னா ஃபோனை மதிக்க கூட மாட்டார், என் நம்பரை மதிக்க கூட மாட்டார், எடுக்க மாட்டார், பேச மாட்டார். அவ்வளோ இதில் எப்படின்னா இதில் ஒரு ஹேட் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப். இது எனக்கு அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமும் இதுதான். ஓகே ஒர்க்குக்காக இப்படி இருக்காரு, நம்மளை கூட மதிக்க மாட்டேன், நம்மளை கூட ஏன்டா மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற 2 மென்டல் அப்ரோச் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே நான் எது பண்ணாலும் நான் வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். எப்போ அவர் கால் பண்ணாலும் நான் எடுத்துடணும், வேற பேசுனா டென்ஷன் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட லவ் இது. அண்ட் அம்மாவோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, என் மாமியார் பையன் அப்படிங்கிறத விட அம்மா பையன் மாதிரி தான். ஸோ என்ன ஆக்சுவலி மேக்ஸிமம் 2 பேரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்டிடுவாங்க நிறைய நேரத்தில். இந்த மாதிரி சண்டை வரும்போது நான் அதை பழி வாங்கிப்பேன், நீங்களாச்சும் அவங்களாச்சும், நான் நடுவில் தூது போக மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த 6 மாதம் இது போது கூட என்கிட்ட நடுவில் எத்தனையோ வாட்டி சொன்னார், நீ போய் பேசலாம்ல, நீ சொல்லலாம்ல, அப்படி ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ சொல்லலாமே கேட்பாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டெல்லாம் வருவேன், அம்மா அப்பாவை பார்த்துட்டு வருவேன். ஹைலைட் என்னன்னா, நான் 2 பேரும் சண்டை போட்டது இவளுக்காக, நான் சண்டை போட்டது இவளுக்காக, அவங்க சண்டை போட்டது இவளுக்காக, நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டது இவளுக்காக. ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க, நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். நான் சண்டை போட சொல்லவே இல்லையே உங்களை அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஹேவ் யூ எவர் ஃபெல்ட், ஏன்னா அம்மா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நீ அப்படி எல்லாரையும் விட்டுட்டு போய் என்ன பண்ண போற, தனியா இருந்து நீ என்ன அட்வைஸ் பண்றது, அவங்கள சொல்லும் போது சொன்னாங்க, அப்படி போய் என்ன பண்ண போற நீ பண்ணுவான்னு சொல்லிட்டு. உங்க 2 பேருக்குள்ள பயங்கர எக்ஸ்ட்ரீம் சண்டை வந்து ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப், வேண்டாம், கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல பிகினிங்ல வந்துச்சு, பிரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இல்ல, ஆமா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஆமா ஆமாமா லயாக்கு முன்னாடி ஐ திங்க் எல்லா பீப்பிள் எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். அந்த மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது அட்வைஸ் கிடையாது, ஆனா நான் எனக்கு அனுபவத்துல தான் சொல்றேன், நான் பார்த்த அனுபவத்திலயும் நான் என்னோட பர்சனல் அனுபவத்துல சொல்றேன். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 3 வருஷம் 100% இல்ல ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 100% தான் நீங்க மேக்ஸிமம் டிவோர்ஸ் பாருங்க, இந்த 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அது ஏன்னா அங்கதான் அந்த பீரியட், அது வந்து அது ஒரு மோசமான பீரியட். அது அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு அந்த 3 இயர்ஸ் ஆகும். அது ஒன்ஸ் அந்த 3-4 இயர்ஸ் தாண்டிட்டோம்னு வைங்களேன், பழகி போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சொன்னேன், 3-4 இயர்ஸ் தாண்டிட்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகும். முக்கியமா குழந்தை பிறந்த அப்புறம் அது இன்னும் ஜாஸ்தியாகும். சரி, என்னைக்காச்சும் உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார், என்னடா என் பொண்டாட்டி வந்து எவ்வளவு அழகா இருப்பாங்க சின்ன வயசு, உங்களுக்கு போய் இவ்வளவு பெரிய வயசான ரோல் கொடுக்குறீங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது என்னன்னா, அதான் மறுபடியும் ஹேட் அண்ட் லவ் தான், சொன்ன மாதிரி ஹேட் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப் இதுதான், தாட் தான். அதை ஹேட் பண்ணியிருக்கிறேன். இந்த வயசுல போய் இவளுக்கு அம்மா இவ்வளோ பெரிய பையனுக்கு அம்மாவாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நான் ஹேட் பண்ணியிருக்கேன். பட் அதே டைமில் லவ்வும் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இவ கரெக்டாக பண்ணிடுறாள் அப்படிங்கிறது வந்து டு ஃபிட் இன் டு எவ்ரி ஷூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ப்ரோ, எனக்கு வந்து எல்லாரும் நான் நல்லா நடிப்பேன்லாம் சொல்கிறாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சத்தியமாகவே சொல்கிறேன், தொழில் மேலே சத்தியமாக என்னால் ஒரு வயசான கேரக்டர் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட். அது ஒரு சின்ன மீட்டருங்க, ஒன்று இந்த தாண்டி போயிடுவா. குடிகாரனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன மீட்டர் தான், ஒன்று ரொம்ப ஓவர் டூ பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப அண்டர் பிளே பண்ணுவாங்க. அது கரெக்டாக அந்த மீட்டர் பிடிச்சிட்டு போகணும், அது லைன் பிடிச்சிட்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு அதெல்லாம் வராது. எனக்கு ஈஸியாக நடிச்சுட்டு போகணுன்னா ரொம்ப ஈஸி.
இவங்களுக்கு வந்து அந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் கொடுத்தா அப்படி, ஏன்னா இவங்க பாலச்சந்தர் சார் அந்த காம்பவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கஷ்டமான விஷயங்கள் கொடுத்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக கொடுங்க, நான் ஏதோ ஜாலியாக இல்லை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்னோட காலே வந்து இவருக்கு தான் வந்தது. ஓகே. பிரீத்தி மேம் பண்ணுவாங்களா, ஆக்சுவலி ஒர்க் பண்ணுவாங்களா, திரும்ப நடிப்பாங்களா கனானக்கனிக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்து என்னோட ப்ரொடியூசர் கால் பண்ணி இவரை தான் முதல் கேட்டாங்க. அப்போவும் இவர் எப்போவுமே அந்த இண்டிவிஜுவாலிட்டி எப்போவுமே அவர் கொடுப்பாரு. ஸோ நான் நம்பர் கொடுக்குறேன், அவன் நம்பர் கொடுக்குறேன், நீ அவங்ககிட்டே பேசிக்கோ. பட் அவருக்கு என்னன்னா, என்ன கேரக்டர் கூப்பிட்றீங்க சித்தி அப்படின்னோடனே, சித்தி கேரக்டராமா பார்த்துக்கோ தெரில உன் இஷ்டம் அப்படின்ட்டு போயிட்டார். ஈ வாஸ் நாட் லைக்கிங் இட். பட் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பேன், அவ்வளோதான். ரைட். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இந்த கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லிட்டு, எப்போவாச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, நீ நிறைய வந்து ஈஸியாக நம்பிடுறேன், நம்பி ஏமாந்துடுற, அவ்வளோ சீக்கிரம் நம்பாத? அநியாயத்துக்கு ஏமாறுவாரு. அப்படியா? அநியாயத்துக்கு ஏமாறுவாரு. ஒரு வாட்டியும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஈஸியா ஏமாத்தில, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அவர்கிட்ட. ஏன் ப்ரோ, யாராச்சும் கஷ்டம்னு சொன்னாங்கன்னா வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, 10 ரூபா இருந்தால் 1 ரூபா கொடு அப்படிங்கிறதுல. நான் 10 ரூபா இருந்தால் 8 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபாயோட வீட்டுக்கு வருவேன். இல்ல முன்னாடிலாம் இப்போதான் வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஜிபே வருது. முன்னாடி செக் புக் இன்ஸ்டன்டா கார்ல செக் புக்கோட ராமசாமி மாதிரி பண்றாரு. சைன், அதுவும் ஃபில் கூட பண்ண மாட்டாரு, சைன் போட்டு செக் புக் கொடுத்துருவாரு, செக் கொடுத்துருவாரு. ஐ ஹவ் சீன் ஹிம், செக் கொடுத்துருவாரு, அந்த மாதிரி கொடுத்துட்டு சுத்துவாரு மனுஷன். ப்ரோ அது வந்து கஷ்டம், ஏன்னா நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணுவோம். ஜென்யூனாவே கஷ்டம் அப்படின்னா நம்ம கொடுப்போம், நம்மளுக்கு இருக்குன்னா கொடுக்கணும், ஆனா கொடுக்க தான் ப்ரோ கிடைக்கும். ஸோ அதான் இதெல்லாம் என்கிட்டயே சொல்லுவார், என்ன ஏதுன்னு கேட்கும்போது நம்ம கொடுக்க தான் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத நான் நம்புவேன். ஆனா என்கிட்ட இருக்கணும். இன்னொரு விஷயம் என்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, என்கிட்ட இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு ஹோப்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ போயிட்டு நாளான்னைக்கு வா, நான் பார்க்குறேன், அடுத்த வாரம் எனக்கு வரும், நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இல்லை, என்கிட்ட இல்லை, இருக்குன்னா இருக்கு, என்ன இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், அவ்வளவுதான். ரைட். சரி, இப்போ இதெல்லாம் தெரியாதவங்க நம்பி ஏமாறுறது ஓகே, தெரிஞ்சவங்க கிட்ட நம்பி ஏமாந்துருக்காரா? ரொம்ப க்ளோஸ்ங்க தம்பி, குடும்பத்தை பிரிச்சிருவேன் போல இருக்குப்பா. நிறைய எனக்கு தெரியாம நிறைய நடந்திருக்கு. அது ஒரு 2 வருஷம் கழிச்செல்லாம் சொல்லுவாரு. 2 வருஷத்துக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்செல்லாம் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ரூபாய்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், போயிடுச்சு, வரல, திரும்ப சொல்லுவாரு. சரி, ஓகே. ஸோ ரொம்ப இவ்வளோ கியூட்டான ஒரு கப்பல்ஸ்க்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு கம்பேட்டபிலிட்டியை மட்டும் வச்சு உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம். நாங்களே ஒத்துக்கிட்டோம் இல்ல கம்பேட்டபிலிட்டி. இருந்தாலும் நாங்கள் இப்போ எங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, அழகா ஒரு 2 பேட் இருக்கு, அந்த பேட்டுக்காகவாச்சும் இது பண்ணி ஆகணும். நீங்க எப்பாச்சும் மேபி எல்லா விஷயமும் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க, எப்பாச்சும் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்குது, இன்னும் இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தரணும், இன்னொரு பெரிய இடத்துல நான் இது பண்ணியிருக்கணும், மேபி ஒரு காராக இருக்கலாம், எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, பட் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். நான் இந்த தலையில் எவ்வளோ முடி இருக்கும், அவ்வளோ தடவை யோசிச்சு வருத்தப்பட்டிருப்பேன், அவ்வளோ தடவை வருத்தப்பட்டிருப்பேன் நான். என்னடா நம்மளால முடியாமலாம் ஒன்றும் இல்லையே, நம்மளால முடியுமே, ஆனால் கரெக்டான டோர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகலையே, கரெக்டான வாய்ப்பு கிடைக்கலையே, நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ வரும், டெஃபினட்டாக அது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது வரும்போது அதுக்கு ரெடியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதில் ரொம்ப பேலன்ஸ், 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை. அது வரும்போது, அந்த வாய்ப்பு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும். லக்குங்கிறது இவ அடிக்கடி சொல்லுவாள், லக்குங்கிறது என்ன, வென் சக்ஸஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து வென் இட் மீட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் சக்ஸஸ், அதுதான் லக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பிரயோஜனம் இல்லை, வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வென் ஹார்ட் ஒர்க் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டும் ஒன்றா சந்திக்கும் போது தான் அது சக்ஸஸாக மாறும், லக்காக மாறும், எல்லாமே மாறும். ஸோ அந்த மோமெண்ட்டுக்காக வெயிட்டிங் நடக்கும். கடவுள் 2 பேர்ல யாரு ஓவர் பொசசிவ், டக்குன்னு காட்டணும். ஆஹா, ஆக்சுவலி என் பொசசிவ் நான் காட்டிடுவேன். நான் கால் எடுத்து அவர் வைக்கிறதுக்கு முன்னாடி அலர்ட் கொடுத்துருவேன், இது சரி கிடையாது அப்படிங்கிடுவேன். சரி கிடையாது, வீட்டுக்கு வந்தால் பஞ்சாயத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் அதை சொல்லவே மாட்டார், எனக்கு தெரியும் இவ்வளோதான் லிமிட் நம்மளுக்கு. அண்ட் நான் மேக்ஸிமம் எனக்குமே பெருசாக அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆசையே கிடையாதா. ஸோ அவருக்கு அதில் அந்த விஷயத்தில் என் மேலே அந்த நம்பிக்கை ஜாஸ்தி. பயம். உங்களுக்கு என்ன விஷயம் பொசசிவ்? பயமா? தைரியமா ஆரம்பிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆனால் எப்படியோ ஒரு விதத்தில் மாட்டிப்பாரு, ஈஸியா மாட்டிடுவாரு. அவருக்கு என்ன டெக்னிக்கலாலாம் சவுண்ட் கிடையாது மனுஷன், ஸோ மாட்டிடுவாரு. போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அங்க லட்சணங்களே எனக்கு புரிஞ்சு, போனை கண்டுபிடிச்ச உன்னை ஒழிக்கிறோம் ப்ரோ, அவனாலே தான் நான் மாட்டுறேன், போன் இல்லைன்னா மாட்டிக்கவே மாட்டேன் நான். சரி, யாரு கரெக்டா பாருங்க, அடுத்த கொஸ்டின் அதுதான், யாரு நைஸா
உங்க பேருக்கு தெரியாம போன் எடுத்து பாக்குறது? ஒருத்தர் ஃபோனையா? ஆமா, மாத்தி போன் அது எடுத்து ரெண்டு பேருமே பண்ண அந்த மாட்டோம். பழக்கம் இல்ல. 2 பேரும் பண்ண இல்ல. மாட்டோம். ஓகே. சோ சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் சாரி சொல்றது யாரு? தலைவர் தெரியும், எனக்கு தெரியும். தலைவர் சாரி பாக்கெட்லயே வச்சிருக்காரு. உலகத்துக்கே சாரி சொல்றேன், எனக்கு சொல்ல மாட்டாரா? ஓகே. சோ யார் அதிகமா ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேமிலியை தாண்டி? இப்போமா ஆமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. பட் அதிகம் 2 பேருக்குள்ள கம்பேர் பண்ணா நான் ஆமா ஆமா. இப்போவும் அந்த போன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அந்த ஒரு மோடுக்கு போயிட்டாருன்னா காது எதுவுமே தெரியாது. ஓகே. யார் தேவையில்லாத செலவு அதிகமா பண்றா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, அவர் பண்ண தேவையில்லாத செலவு. இல்லையே, போன் வந்து சோஷியல் மீடியாலாம் எதுவும் அலர்ட்லாம் கிடையாதுல்ல. ஆனா சடனா பார்த்தா எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருவாரு. என்னத்தையும் ஆர்டர் பண்ணிடுவாரு, சம்மந்தமே இல்ல அதெல்லாம் ஆர்டர். நீங்க பே பண்ணீங்களா? இல்ல, அவர் வந்து ஃபுல்லா அந்த நேச்சுரோபதி, இந்த ஆயுர்வேதிக் பவுடருங்க, ஜிம்முக்கு போற தேவையான பவுடருங்க, விஷயங்கள் திடீர்னு நக்கல் போராம்க்கு வந்து இது பண்ணா அதெல்லாம் பாப்பேன். ஏமாத்தி நானும் இது வாங்கினேன் சார், நல்லா இருக்குப்பா, இது போராம்ஸ்லாம் பெருசா பண்றாங்க, அதெல்லாம் பாப்பேன், ஆர்டர் பண்ணுவேன். அதனால அது வந்து எல்லாரும் ஃபேஸ்புக் தாண்டி ட்விட்டர் தாண்டி ஏமாத்தி இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோட பிரிச்சு பார்த்தா தெரியும். எல்லாரும் வந்து இன்ஸ்டா தாண்டி ட்விட்டர் போய் எதுவும் அடுத்ததுக்கு போயிட்டாங்க. இவர் இன்னும் ஃபேஸ்புக்லயே இருக்காரு. ஃபேஸ்புக் நல்ல அறிவா, நான் கூட நிறைய ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணேன், நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும் அதுலதான். சரி, யார் ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவா? அப்படியா? அவர் மேக்கப்லாம் போட்டுருவாரு, கார்லயே போடுறாரு. இல்லங்க இருங்க, 5 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் போட்டு ரெடி ஆவாரு. அப்புறம் அந்த ரூம்ல இருந்து இந்த கண்ணாடி வந்து பார்த்து இந்த கண்ணாடியில அந்த ஷர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போய் வேற ஷர்ட் போடுவாரு. அப்புறம் காருக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சிருவாரு, ஏன்னா அது காரில் கசங்கிடும் இல்லை வேர்த்துரும், அவருக்கு வேர்க்கிறது இஷ்யூ இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் காருக்கு ஒரு இது, அந்த மாதிரி வந்து ரெடியாகிறது வந்து கஷ்டம் தான். ஓகே, சூப்பர். ஸோ வீட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஸ்ட்ரிக்ட் இன் வாட் வேஸ்? நீ என்ன பார்க்க கூடாது, பார்க்காம சொல்லணும். நீ என்ன என்ன நான் ஒன்றும் பார்க்கல. வாட் வேஸ்? வாட் வேஸ்னா இவங்க பேச்சு தான் வீட்டில். அப்படிலாம் இல்லைங்க, அப்படி பார்த்தா இப்படி தான் வைக்கணும், அப்படி பார்த்தா இப்படி வைக்கணும். அப்படியா? இப்படி தான் வைக்கணும். சரி, பசங்க கிட்ட யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஆக்சுவலா பசங்களை கேளுங்க, நான் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நான் வந்து சரி வாங்க பசங்க அப்படியே பின்னாடி நில்லுங்க பார்க்கலாம். நீங்க பின்னாடி நின்னு சப்போர்ட் பண்ணுங்க. பசங்க கிட்ட யார் ஸ்ட்ரிக்ட்? நான் பசங்க யார் ஸ்ட்ரிக்ட்? ஓகே சரி, இப்போ क्वेश्चन நான் மாத்துறேன். ஒரு கேள்வியில நான் மாட்டி அதுக்காக இப்படி யார் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா கடைசியா 2 பேரை அடிச்சிருக்கா? புரியல. கோவத்துல அடிச்சிருக்கா பசங்களையா? பசங்க உங்க 2 பேரை. ஷோபா நீ காட்டுப்பா, யாருப்பா? அம்மா தான். அம்மா என்னம்மா? எப்படா நான் ஒன்னு அடிச்சேன்? அப்பா ஏன் செய்யல? இல்ல, அவ அடிச்சத பாத்துர்க்கான், அவனை நான் அடிச்சது இல்ல. பட் இவள இருவா பேச விடுங்க. அப்பா லைஃப்ல அடிச்சதே இல்ல. இவள அடிச்சத அவன் பாத்துர்க்கான், இவள நான் அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கேன். சூப்பர். சரி, 2 பேர்ல யார் வீட்ல பயங்கர க்ளீன், பக்கவா எடுத்துற பொருள் கரெக்டா இருக்கும், க்ளீனா இருப்பாங்க? அப்படியா? ஏன் அம்மா என்ன பண்ணுவாங்க? கம்பள தீங்கி வச்சு போடுவாங்களா? அப்படிதான். பட் அம்மா மேக்ஸிமம் இப்பலாம் வந்து அம்மா 3 பேருக்கு சேர்த்து உழைப்பீங்க. ஐயோ, அம்மா இப்ப மேக்ஸிமம் வீட்ல இருக்கிறது இல்ல, நான் தான இருக்கிறேன். சரி சரி. சோ எடுத்த பொருள் எடுத்த இடத்துல திரும்பி இருக்கணும், அதை வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க. சூப்பர். சோ இப்ப யார் பயங்கரமா சர்ப்ரைஸ்லாம் பிளான் போட்டு கூட்டிட்டு போவா 2 பேர்ல? வாங்க டக்குன்னு கிளம்பலாம். அம்மா அப்பாடி, இதுக்காக காப்பாத்தினாங்க. இல்ல, அப்பாக்கு எங்கேயாவது போறோம்னா எல்லாமே பிளான் பை பிளானா இருக்கணும். எல்லாமே சொல்லிடணும். சர்ப்ரைஸ் எல்லாம் வாய்ப்பே இல்ல அவருக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவும் வாய்ப்பே இல்ல. இந்த டைம்க்கு இங்க இருக்கணும், அந்த டைம்க்கு அங்க இருக்கணும். சூப்பர் சூப்பர். அதுவும் நல்ல விஷயம் தான் ஒரு பக்கம். சரி, இது கேட்கறது தப்பா நினைச்ச கூடாது. வீட்ல யார் கொஞ்சம் ரொமான்டிக் 2 பேர்ல? ஏதோ பாத்துருக்காங்க பசங்க. அப்படியா? ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுப்பாரா அப்பா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் நான் தாங்க. அம்மா தான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் எல்லாமே அம்மா தான். ரொமான்டிக் அவங்க எதை சொல்றாங்கன்னா திடீர்னு கிஸ் பண்ணுவேன், திடீர்னு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறது, கிஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நான் சூப்பர். அதெல்லாம் நம்ம இல்ல. யார் வந்து மாமியார் முன்னாடி எனக்கு வெக்கமா சரி, யார் வந்து வீட்ல கொஞ்சம் அப்பப்போ கோவப்பட்டு உருன்னு பேசாம? இல்ல, ஆக்சுவலா ஈக்குவல் தான். 2 பேருமே. சரி, ஓகே. சோ ஷாப்பிங் போன உடனே கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவாருப்பா. ஈஸி. அப்பா ஏமாத்திடலாம். ஆமா, ஏமாத்திடலாம். அதுதான் ஏமாத்திடலாம் இல்ல, கேட்டா நம்ம வாங்கி கொடுப்பேன். என்ன சார் அது கேட்டு வேணான்னு சொன்ன பொருள்? இது வரைக்கும் 8வது படிக்கிற பையன் போன் வச்சிருக்கான் சார்.
அப்படி கிடையாது, அவங்க கிட்ட இருந்த போனை தான் கொடுத்தோம், அவனுக்கு புது அப்படியா? phone வாங்கி கொடுக்கல. அண்ட் இன்னொன்று விஷயம், 2 பேரும் when we started working அது தேவைப்பட்டுச்சு, வேற வழி இல்லாம. கம்யூனிகேட் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஸ்கூலோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு த மெசேஜ் தான் வருதுங்கிறதுனால they have to knowங்கிறது தான். அதுக்கு தான் ஃபோன் ஓகே, கேட்டு நான் இது வரைக்கும் எதுவுமே வேணான்னுலாம் சொன்னது கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாமே பக்காவா சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க. Thank you. இது வந்து ஒரு அன்பான குடும்பம், அழகான குடும்பம். வா, நன்றிப்பா. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த நேரத்தில் சார், இது இந்த கடைசி ஃபைனல் செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த ஒரு மொமெண்ட்ல உங்க மனைவிக்கு ஒரு நன்றி, ஒரு சாரினா என்ன சார் சொல்லுவீங்க? நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தான். இல்ல, சாரி கேட்கறது சொன்னீங்கல்ல, அதனால சொன்னேன் சார். சரி, நான் முதல்ல சொல்லிடுறேன். சூப்பர். நன்றி for what he is with me, sorry for what I am with him. சிம்பிள். சூப்பர் சிம்பிள். ஆனா இப்ப பாருங்க, தலைவர் எவ்வளவு அழகா கவித்துவமா சொல்ல போறாரு பாருங்க. நான் சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுங்க சார். நன்றின்னா இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து நான் உன்னை வந்து அப்செட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ விஷயங்களை உன்னை அழ வச்சிருக்கேன். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி என்னன்னா, ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில், நான் கூட அந்த நாளில் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட வரல, கூட இருக்க முடியல. அது சாரி. வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் இன்னொரு நன்றி, இந்த மாதிரி அழகான 2 லட்டுகளை பெற்று சம்பளம். ஆனா உண்மையில இந்த கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னுவாங்க. ஒரு டக்குன்னு அந்த ஒரு கண்ணீர் எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு வந்துட்டு பட்டுன்னு ஆஃப் ஆயிடுறாருங்க. சூப்பருங்க, நல்ல விஷயம் ஆக்சுவலி. இல்ல என்ன, எத்தனை பேர் அழுவாங்க டக்குன்னு ஒய்ஃப்காக? அதை எவ்வளவு பேர் முன்னாடி அழுவுறதுல ஆக்சுவலி நான் அழறதா கஷ்டம், அவர் அழகு வந்து நான் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கமா இருக்கு. ஐயோ, எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் ஃபீல் பண்ணிடுறாரு. அது நிறைய பேர் இப்படி சொல்லிடுறாங்க. பட் ஆண்களுக்கும் அந்த அழுக வரும், ஏதாச்சும் ஒரு எமோஷனலா. ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு? ஏன் ஆனிவர்சரிக்கு வீட்டுல இருந்து ஏதோ சொன்னது வேணும்னா சொல்லணும். ஒன்றும் இல்லை, காலையில ஒரு சின்ன சண்டை, அதில் நான் கோச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. பட் நான் லைட்டாக கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டேன். கோச்சிக்கல, நான் இரிட்டேட் ஆனதுனால நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்ட்டேன். வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயுமே போகல. நான் பசங்களை கூட்டிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு அவங்க வந்தாவா வராட்டி போகிற மாதிரி பசங்களை கூட்டிட்டு ஜாலியாக வெளில லஞ்ச் எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் போயிட்டு மல்லமா சாயங்காலமா வந்தாங்க. ரைட், சூப்பர். சரி லயா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஏன்னா நீங்களும் இப்போ ஒரு வளர்ந்த ஒரு பெண்மணியா மாறிட்டீங்க. 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சாரி ரோஸ், ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் ரோஸ். என்ன சொல்லுங்க? ஒருத்தருக்கு சாரி, ஒருத்தருக்கு தேங்க்ஸ். Sorry for all the troubles I've given you. All the troubles. இடி தாங்கி நீங்க தான் தெரிஞ்சிருச்சு. All the troubles. All the troubles fulla. Thanks for being patient with me after all those troubles. When Amma was பெரிய ட்ரபிளா கொடுத்திருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் அதான் சொல்லுனே, அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவ என்னோட கனவு. ஸோ டக்குன்னு கை நீட்டிடுவேன். ஃபர்ஸ்ட் குழந்தை வேற, ஸோ அதனால டக்குன்னு கை நீட்டிடுவேன். அது அவர் பண்ணவே மாட்டார். என்னை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் தான். ஸோ அதனால அப்பா எனி டைம் வெளியில வந்து அம்மா பிடிக்கும்லாம் சொல்லுவா, ஆனால் உள்ளுக்குள்ள அப்பாவை தான் பிடிக்கும். அதை நீ சொல்லு, எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? Sorry for being mad over little things. Mad over little things. நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோச்சிட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. And thank you for supporting me during those little things. சூப்பர், நைஸ். நல்லது, சூப்பர். ரொம்ப ஒரு மெச்சூர்டான பசங்களா இருக்காங்க. யூ ஆர் வெரி லக்கி சார். ஒரு அழகான ஒரு 3 பில்லரா இருக்காங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் திஸ் மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் உண்மையிலே உங்கள் மகள் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்களோ, கலாட்டா சாப்பிட்றாங்களோ வருத்தப்பட்டுச்சு. சஞ்சீவ் சார் இந்த அவார்டுக்கு வந்திருக்கலாம், அவ்வளோ பெரிய இடத்துல வாங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த மேடையில நீங்க இந்த ஒரு அவார்டு வாங்குறது, உங்க பசங்க முன்னாடி வாங்குறது, உங்களுடைய இதுவும் முன்னாடி வாங்குறது ஒரு சமூகமான ஒரு விஷயம் இருக்கு. சூப்பர். ஸோ ஆனிவர்சரிக்கு மிஸ் ஆனது இப்ப மிஸ் ஆகக்கூடாது. தொடர்ந்து பல ஆனிவர்சரிகளை நீங்க இதே மாதிரி மாலை மாத்தி சந்தோஷமாக கொண்டாடணும். எஸ்,
தொடர்ந்து பல ஆனிவர்சரிகளை நீங்க இதே மாதிரி சந்தோஷமா ஒன்னாவே கொண்டாடணுன்றது கலாட்டா சார்பாகவும் பல லட்சம் ரசிகர்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ so much சார். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப நன்றி. Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. Max Gold, cash for gold call 04445454545. Anand Baniyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ். Grand Royal Tours, we make sweet memories. Presents Sanju Fans Festival, supported by Arabian Garden, a seafood restaurant, Milky Mist. Power by Anuj Tiles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மிஸ்டர் கோல்ட், தரத்திலும் அளவிலும் நோ காம்ப்ரமைஸ். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.